புரட்சித் தலைவி அம்மா அவர்களின் 78வது பிறந்தநாளை முன்னிட்டு எடப்பாடியார் தலைமையில் ஆட்சி மலர அயராது உழைப்போம் மதுரை டாக்டர் ப. சரவணன் மருத்துவ அணி இணைச் செயலாளர். தமிழகத்தில் பல ஆண்டுகாலமாகவே லாட்டரி விற்பனைக்கு தடை விதிக்கப்பட்டுள்ளது. ஆனால் அண்டை மாநிலமான கேரளாவில் லாட்டரி விற்பனை எப்போதும் படு ஜோராக நடந்து கொண்டிருக்கிறது. குறிப்பாக ஓணம், விசு உள்ளிட்ட பண்டிகை நாட்களை ஒட்டி பம்பர் லாட்டரி டிக்கெட்டுகள் வெளியிடப்படும். இதற்கு பல கோடி ரூபாய் பரிசு தொகை அறிவிக்கப்படுவதால் லட்சக்கணக்கான மக்கள் ஆர்வத்துடன் வாங்குகின்றனர். அந்த வகையில் கடந்த ஆண்டு கிறிஸ்துமஸ், நியூ இயர் பம்பர் லாட்டரி டிக்கெட் 400 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்பட்டது. கடந்த மாதம் ஜனவரி 24 திருவனந்தபுரத்தில் உள்ள லாட்டரி அலுவலகத்தில் பம்பர் லாட்டரிக்கான குலுக்கல் நடைபெற்றது. இதில் XC138455 என்ற எண்ணுக்கு முதல் பரிசு கிடைத்தது. இந்த டிக்கெட் கோட்டயத்தில் விற்கப்பட்டது தெரியவந்தது. இருப்பினும் பரிசு பெற்றவர் யார் என்ற விவரம் குலுக்கல் முடிந்து ஒரு மாதமாகியும் தெரியவில்லை. பரிசு வென்றவருக்கு உறவினர்கள் தொல்லை கொடுப்பார்கள் என்பதால் ரகசியமாக வந்து பரிசை வாங்கி சென்றிருக்கலாம் என்று பலரும் நம்பினர். இந்த நிலையில் திடீர் திருப்பமாக எர்ணாகுளம் மாவட்டத்தைச் சேர்ந்த ஓய்வு பெற்ற போலீஸ் இன்ஸ்பெக்டர் ஒருவர் கேரள உயர்நீதிமன்றத்தில் வழக்கு தொடர்ந்து பரபரப்பை கிளப்பியுள்ளார். முதல் பரிசு விழுந்த டிக்கெட்டை தானே வாங்கியதாகவும், விசாகப்பட்டினத்தைச் சேர்ந்த ஐயப்ப பக்தர் ஒருவருக்கு நெய் பிரசாதம் அனுப்பும்போது அதை கவரில் வைத்து தெரியாமல் அனுப்பிவிட்டதாகவும் கூறியிருக்கிறார். இந்த வழக்கை விசாரித்த கேரள உயர்நீதிமன்றம் பரிசு தொகையை மறு உத்தரவு வரும் வரை வழங்க இடைக்கால தடை விதித்து உத்தரவிட்டது. பணி ஓய்வுக்கு பிறகு டிராவல்ஸ் நடத்தி வரும் எர்ணாகுளத்தைச் சேர்ந்த சஜிமோன் சபரிமலை சீசன் சமயத்தில் விசாகப்பட்டினத்தைச் சேர்ந்த ஐயப்ப பக்தர்கள் சிலரை தனது வாகனத்தில் அழைத்து சென்றுள்ளார். அப்போது அவர்களில் ஒருவர் தவறுதலாக நெய் பிரசாத டப்பாவினை வாகனத்திலேயே விட்டு சென்றிருக்கிறார். இதைத் தொடர்ந்து பயபக்தியுடன் அதனை பூஜை அறையில் பத்திரமாக வைத்த அவர் சம்பந்தப்பட்ட நபரை தொடர்பு கொண்டு விஷயத்தை கூறியிருக்கிறார். இதனிடையே லாட்டரியை வாங்கிய சஜிமோன் அதனை பூஜை அறையில் நெய் பிரசாத பையுடன் வைத்து பரிசு விழ வேண்டும் என்று வேண்டிக் கொண்டுள்ளார். இந்நிலையில் ஞாபக மறதியில் விசாகப்பட்டினத்தைச் சேர்ந்தவருக்கு பிரசாதத்தை கொரியர் அனுப்பிய போது தவறுதலாக லாட்டரி டிக்கெட்டுடன் சேர்த்து வைத்து அனுப்பிவிட்டார். பள்ளம் ஒன்றில் குப்புற விழுந்ததால் தலை, முகம் உள்ளிட்ட பகுதிகளில் பலத்த காயமடைந்த அவர் சுமார் ஒரு வார காலம் சுய நினைவின்றி இருந்தார். பின் நினைவு திரும்பியதும் லாட்டரி டிக்கெட்டை கொரியருடன் சேர்த்து அனுப்பியது பொறி தட்டியது. ஆனால் சம்பந்தப்பட்ட நபரை தொடர்பு கொண்டு கேட்டபோது லாட்டரி டிக்கெட் எதுவும் இல்லை என்று அவர் சொல்ல, கடைசியில் கொரியர் ஊழியர்கள் திருடியிருக்கலாம் என்று போலீசில் புகார் கொடுக்க நீதிமன்ற உத்தரவின் பேரில் சிசிடிவி காட்சிகள் ஆய்வு செய்யப்பட்டு வருகின்றன. இது தவிர முதல் பரிசு விழுந்த டிக்கெட்டின் நகலையும் கேரள அரசு நீதிமன்றத்தில் சமர்ப்பித்துள்ளது. லாட்டரி டிக்கெட்டை வாங்கியதாக கூறும் சஜிமோன் தனது பெயர் மற்றும் தொலைபேசி எண்ணை அதன் பின்புறம் எழுதி வைத்திருப்பதாகவும், எனவே டிக்கெட்டுக்கு பரிசு கேட்டு யார் உரிமை கோரினாலும் அது தன்னுடையது என்பதை தன்னால் நிரூபிக்க முடியும் என்றும் நீதிமன்றத்தில் தெரிவித்திருக்கிறார். இந்த வாதத்தை ஏற்றுக்கொண்ட நீதிபதிகள் 20 கோடி ரூபாய் முதல் பரிசினை வழங்க கேரள அரசுக்கு இடைக்கால தடை விதித்துள்ளது. இது ஒருபுறம் இருக்க, முதல் பரிசு விழுந்த டிக்கெட் ஏற்கனவே சமர்ப்பிக்கப்பட்டு விட்டதாகவும் பரிசு தொகையை கிரெடிட் செய்யும் செயல்முறை நடந்து வருவதாகவும் தகவல் வெளியாகியுள்ளது. 20 கோடி ரூபாயை லாட்டரியில் வென்றவரின் இந்த கதை ஒரு கிரைம் த்ரில்லர் படத்திற்கு கொஞ்சமும் குறையாத சுவாரஸ்ய திருப்பங்களை கொண்டிருப்பதால் கேரளா முழுவதும் பெரும் எதிர்பார்ப்பை தூண்டியுள்ளது. புரட்சித் தலைவி அம்மா அவர்களின் 78வது பிறந்தநாளை முன்னிட்டு எடப்பாடியார் தலைமையில் ஆட்சி மலர அயராது உழைப்போம் மதுரை டாக்டர் ப. சரவணன் மருத்துவ அணி இணைச் செயலாளர்.